வாரமலர், ஆனந்த விகடன், திருமண அழைப்பிதழ் போன்றவற்றில் தேடி தேடி தமிழ் படித்தோம். ஆனால் இங்கு வசிக்கும் இந்த தலைமுறை குழந்தைகளோ வாரம் ஒரு நாள் தமிழ் பள்ளிக்கு சென்று தாய்மொழியாம் தமிழ் மொழியை பயில்கிறார்கள். அப்படி வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் அலைப்பறைகளும் தமிழ் பள்ளியின் முக்கியத்துவம், தமிழ் பயில்தலின் அவசியம் போன்றவற்றை நகைச்சுவை ததும்பும் வகையில் நம் கண்முன்னே கொண்டு வர இருக்கிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். தமிழ் பள்ளியின் அலைப்பறைகள் இதோ உங்களுக்காக. துளிர் HSCP 2ஆம் ஆண்டு படிக்கிறாள். அவள் குடும்பத்தில் அம்மா, அப்பா, தம்பி இருக்கிறார்கள். அவளின் தம்பி அன்பு 3ஆம் வகுப்பு படிக்கிறான். அவர்கள் குடும்பத்தில் தமிழ் பள்ளி சேர்க்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்த வாரம் நம்ம போய் புக்ஸ் வாங்கிக்கலாம். ஜாலி ஜாலி. என் தமிழ் ஸ்கூல் நண்பர்கள் நான் பார்க்க போறேன். எனக்கு என்னோட தமிழ் ஸ்கூல் நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, தமிழ் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் சப்ளைஸ் வாங்க போறோம்? அடுத்த வாரம் போகலாம் துளிர். அப்பா, எனக்கு ஸ்பைடர்மேன் பேக் பேக் வேணும். வாங்கிக்கலாம்ப்பா. காட்சி 2. இனியாவின் குடும்பத்தில் அம்மா, அப்பா மற்றும் தம்பி வேலன் இருக்கிறார்கள். அவர்களின் குடும்பத்தில் இனியாவும் வேலனும் தமிழ் பயிலவில்லை. அம்மா, தமிழ்ல திருக்குறள் புக் இருக்கா? ஆமா, அது 2000 வருஷம் முன்னாடி திருவள்ளுவர் எழுதுனது. ஏன் கேட்குற? என்னது 2000 years old? ஆமா, ஏன் கேட்குற? என் ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க எஜுகேஷனல் திருக்குறள் பற்றி. கற்க கசட கற்பவை கற்றுப்பின் நற்க அதற்கு தகை. இதுவா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்றை மாதிரி இருக்கிறப்போ ஸ்கூலில் படித்தேன். நீ தமிழ் ஸ்கூல் போயிருந்தா திருக்குறள் பற்றி தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது. சரி, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? நம்ம துளிர் வீட்டுக்கு போகலாமா? எஸ் மேம், we are ready. காட்சி 3. துளிர் மற்றும் இனியா குடும்பம் சந்தித்துக் கொள்கிறார்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். என்ன பிஸியாக இருக்கிறீங்களா? தமிழ் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, ரெடியாக இருக்கோம். அப்போ இந்த வருடமும் தமிழ் ஸ்கூலுக்கு போக போறீங்களா? ஆமாம், துளிர் HSCP 4 முடிக்கிற வரைக்கும் தமிழ் ஸ்கூலுக்கு போகிறோம். காட்சி 4. தமிழ் பள்ளியில் தீபாவளி கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. பள்ளி மாணவர்கள் நாட்டுப்புற பாடலுக்கு நடனம் ஆட இருக்கிறார்கள். என்ன எல்லாரும் அழகா ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டு எங்க போறீங்க? இன்னைக்கு எங்கள் பள்ளியில் தீபாவளி கொண்டாட்டம் இருக்கு. எங்களுக்கு இனிப்பும் கொடுப்பாங்க. ஓ, உங்கள் ஸ்கூலில் தீபாவளி கொண்டாடுவீங்களா? தீபாவளி மட்டும் இல்லை, நம்ம எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், தமிழ் புத்தாண்டு எல்லாமே கொண்டாடுவோம். நாங்கள் நாட்டுப்புற பாட்டுக்கு நடனம் கூட ஆட போகிறோம். நீங்கள் வாங்க பார்க்க வைக்க.
காட்சி 5 துளிரும் அன்பும் செய்யும் சேட்டைகள். என்னாச்சு? அன்பு என்ன அடிச்சிட்டான். அன்பு ஏன் அடிச்ச? இங்க வா துளி பார்க்கணும். இவ்ளோ வீங்கிருக்கு, எது வச்சு அடிச்ச? அம்மா இது வச்சுதான் அடிச்சோம்மா, பாருங்க. ஐயோ, இது பள்ளியில கொடுத்த மைசூர் பாக்காச்சு. இது வச்சு அடிச்ச. மைசூர் பாக்கா சோதிக்காதீங்க. காட்சி 6 தமிழ் பள்ளி மாணவர்கள் அவர்களின் நண்பர்களை பூங்காவில் சந்திக்கிறார்கள். வாரம் தமிழ் ஸ்கூலுக்கு போறீங்க, போர் அடிக்கலையா? அதுவும் சண்டே இல்ல. யூ கைஸ் ஆர் மிஸ்ஸிங் ஃபன். இப்போ நம்ம மீட் பண்றோம்ல, அது போர் அடிக்கிறோம்ல. அதே போல தமிழ் ஸ்கூல் போகும்போது போரே அடிக்காது, ரொம்ப ஜாலியா இருக்கும். அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு போர் அடிக்கும்ல, உன்னை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? நான் இருந்தாதான் என் அம்மா அப்பாவுக்கு கஷ்டம். ஏன்னா தமிழ் ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க காஸ்கோவுக்கு போவாங்க, போவாங்க, அப்புறம் மாலுக்கு போய் ஃபன்னு பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உண்மையை சொல்லு, உனக்கு ஏன் தமிழ் ஸ்கூல் பிடிக்குது? ஆனால் அங்கே நீதி கதைகள் படிப்போம், பாட்டு பாடுவோம், அதுக்கு மேலே நம்ம பாரம்பரிய விளையாட்டும் சொல்லி தருவாங்க. தமிழ் நம்ம வேறு நாள் கூட ஆன்லைனில் படிக்கலாம்ல, அதுக்கு ஏன் நேரில் சண்டே போய் படிக்கணும்? நம்ம முதல்ல கோவிட் அப்போ ஆன்லைனில் பண்ணுறது முதல்ல ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல. கொஞ்சம் வாரம் கற்று நம்ம நண்பர்களை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணுங்க. அதனால தான் எனக்கு இன்பர்சன் போக பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஸ்கூல் டீச்சர் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. இன்பர்சன் போகும்போது புரியலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என் தாத்தா பாட்டிக்கு எல்லாம் தமிழை தான் பேசுவேன். தமிழ் ஸ்கூலில் தமிழ் இசை, நடனம், நாடகம் எல்லாத்துமே கற்றுக் கொடுப்பாங்க. எல்லா தமிழ் பண்டிகத்தில் தமிழில் வார்த்தை சொல்லும்போது என் தாத்தா பாட்டி எல்லாம் மகிழ்ச்சியோடு பார்ப்பாங்க. தமிழ் ஸ்கூல்னால தான் இப்படி பேச முடியும். ஆமாம், நீ சொல்றது ஒரு விதத்தில் கரெக்டாக தான் தெரியுது. அதனால எனக்கும் தமிழ் ஸ்கூல் சேரணும்னு தோணுது. ஆமாம், நான் தினமும் தாத்தா பாட்டியோட பேசும்போது எனக்கு தமிழ் ஒழுங்காக வரல. எனக்கு அதுக்குன்னே தமிழ் ஸ்கூல் போகணும்னு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ் விளையாட்டுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்சி 7 அமுதன் தமிழ் பள்ளியில் படிக்கிறான். அவன் குடும்பத்தில் அம்மா, அப்பா, தங்கை இருக்கிறார்கள். அவன் கலை விழாவிற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். அவனது தங்கை பூங்குழலியின் நண்பர்கள் பறை நடனம் ஆட இருக்கிறார்கள். ஏன்னா அமுதன் காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கேன். இன்னைக்கு எங்க பள்ளியில கலை திருவிழா இருக்குல்ல, எனக்கு கண்காட்சி இருக்கு. என்னோட நண்பர்கள் பறை நடனம் ஆட போறாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் போகலாம். ஆமா, அவங்க டீச்சர் 12 மணிக்கே வர சொன்னாங்க. வாங்க போலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு
தமிழின் மகத்துவம், தமிழர்கள் மறந்த உணவுகள், பாரம்பரிய விளையாட்டுகள், கீழடி, தமிழ் பண்டிகை மற்றும் தமிழ்நாட்டை பற்றி நமக்கு தெரியாத நிறைய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சிறுவர்களோட ஓவியமும் ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அது மட்டுமா, சமோசா சூப்பரா இருந்தது. ஆனா சட்னி தான் இல்லை. உனக்கு எப்பவே சாப்பிட நினைப்பு தாண்டா. ஆமா, சோறு முக்கியம் பாஸ். காட்சி 8. தமிழ் பள்ளி மாணவர்கள் பூங்காவில் அவர்களது பள்ளி முதல்வரை சந்திக்கிறார்கள். அது நம்ம தமிழ் ஸ்கூல் பிரின்சிபல் தானடா. புக்கு படிச்சுட்டு இருக்காரு. உங்க தமிழ் ஸ்கூல் பிரின்சிபல் வந்து புக்கு படிக்கிற மாதிரி தெரியலடா. அவர் கனவு காண்றான்னு. கனவா? ஏன்டா பதற? அவர் கனவு காணுன்னா உனக்கு என்னாச்சு? அப்துல் கலாம் கனவு தானே காண சொன்னாரு. அப்துல் கலாம் உன்னை எதை தூங்கி விடாம பண்ணுவதோ அதுவே கனவுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் கனவு கண்டாலும் அவ்வளோதான். நம்ம டீச்சர்ஸை வச்சு நம்ம தூங்க பிரின்சிபல் வந்து சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கண்காட்சி, திருக்குறள் போட்டி, பேச்சு போட்டி, கலை திருவிழா, பரதநாட்டம். போதும் லிஸ்ட் பெருசா போகுது. அப்பனா அடுத்த வருஷம் வில்லு பார்த்து தெருக்கூத்து புலியாட்டம் ஆடுவோம். ரொம்ப சத்தமா பேசாதீங்களா? பிரின்சிபல் காரில் கேட்டுற போகுது. அப்போ உங்க நிஜமாவே அடுத்த வருஷம் இதை பண்ண சொல்லிடுவாங்க. ஒரே ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. எல்லா வாரம் நம்ம டீச்சர்ஸ்க்கு மட்டும் டீ தராங்க, நம்மளுக்கு எதுவுமே தராங்க. இதை பார்த்து கேட்கணும். ஏன்டா அவன் வீட்டு ஸ்நாக்ஸ் இல்லாத மாதிரி கேட்குற? அதையெல்லாம் விட்டு ஆனால் தமிழ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் சாப்பிட்டா ஜாலியாக இருக்கும். வாடா நம்ம பிரின்சிபல் சார்கிட்ட போய் கேட்கலாம். பிரின்சிபல் வணக்கம் சார். வணக்கம்பா. கலை திருவிழா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நன்றிப்பா. எப்படி படிக்கிறீங்க? எல்லா காம்படிஷனுக்கு போறீங்களா? எல்லா காம்படிஷன்ஸ்க்கும் டீச்சர்ஸ் கரெக்டாக அனுப்புகிறாங்க சார். கலை திருவிழா பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்க. சரிங்க சார். சார் ஒரே சின்ன ரிக்வெஸ்ட். எல்லா வாரமும் டீச்சர்ஸ்க்கு மட்டும் டீ தருவீங்க, எங்களுக்கு எதுவுமே தரல. எங்களுக்கு வாரம் வாரம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் தரீங்களா சார்? சரிப்பா, நான் பேசிட்டு சொல்கிறேன். நன்றி சார். காட்சி 1. தமிழ் பள்ளி முதல்வர் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல். நம்ம கலைவிழா எல்லாரும் விரும்பி பார்த்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம பள்ளி போட்டிகளுக்கும் ஆண்டு விழாக்கும் திட்டமிடணும். இன்னைக்கு அதை பற்றி 10 பாயிண்ட்ஸ் பேசணும். அதுக்குள்ளவே நம்ம பள்ளி மாணவர்கள் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுட்றாங்க. அது பற்றியும் பேசணும். சரி, நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில் எல்லாருக்கும் ஆஃபீஸ் வேலை இருக்குது. அடுத்த மீட்டிங்கில் ஸ்நாக்ஸ் விஷயங்கள் பற்றி பேசலாம். காட்சி 10. இனியா அடுத்த வருடம் உயர்நிலை பள்ளி சேர இருக்கிறாள். இனியாவின் குடும்பம் மொழி தேர்வு பற்றி துளிர் குடும்பத்துடன் உரையாடுகிறார்கள். ஹைஸ்கூல் கெடெட் ப்ரோக்ராம் HSCPக்கு எந்த மொழி படிக்க ஆர்வமாக இருக்கா? அவள் தமிழ் படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஆனால் அவளுக்கு அடிப்படை தமிழ் அஆஇ கூட தெரியாது. அவனால் இப்போ படிக்க முடியுமா? அதனால என்ன இப்போ அவள் ஆர்வமாக இருந்தால் HSCPயில் இருந்து கூட படிக்கலாமே.
நிஜமாலையா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இன்டர்நேஷனல் தமிழ் அகாடமி ITA HSCPக்கு 4 வருஷம் கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இயர் HSCP 1ல அடிப்படை தமிழ் AAIலிருந்தே சொல்லித் தருவாங்க. தமிழ் படிக்காதவங்க கூட சுலபமாக படிக்கலாம். HSCP 1 சேர ஒரே கண்டிஷன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூலில் 7th grade இருக்கு. HSCP 2 டைரக்டாக சேர முடியுமா? டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூலில் 8th grade படிக்கிறவங்க எலிஜிபிள் ஃபார் HSCP 2 admission. ஆனால் அவங்க வேலிடேஷன் டெஸ்ட் பாஸ் பண்ணணும். என்ன வேலிடேஷன் டெஸ்ட் கரெக்ட் பண்ண டீச்சர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். மொழி படிக்கிறதை விட தமிழ் மொழி எடுத்தால் நாமும் சொல்லித்தர முடியும். அவங்களும் நம்மளோட மொழி பாரம்பரியம் எடுத்துக்குவாங்க. பள்ளியில் தமிழ் மட்டும்தான் சொல்லித் தருவாங்க. தமிழ் பாடத்தையும் தாண்டி நம்ம தமிழ் கலைகளை பாரம்பரிய இசைக்கருவிகள் கண்காட்சி, பேச்சு திறன், பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகளையும் நடத்துறாங்க. எல்லா நிகழ்ச்சியும் உங்க தமிழ் பள்ளியில மட்டும்தான் நடக்குதா? இல்லையே, வேலையா குரல் கோலம் நடத்தும், திருக்குறள் போட்டியிலையும், அப்புறம் சென்னா நடத்தும், தமிழ் தேனியிலையும் கலந்துக்க வைக்கிறாங்க. இந்த வருடம் தமிழ் தேனியிலையும் திருக்குறள் போட்டியிலையும் நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசு வாங்கியிருக்காங்க. போன வாரம் பிரின்சிபல் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணாரு. அடுத்த வாரம் தமிழ் பள்ளியில் ஆண்டு விழா இருக்கு. அங்க வந்து பாருங்க, இன்னும் நிறைய தகவல் வச்சுக்கலாம். காட்சி 11 தமிழ் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா. நமது பள்ளி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமதி பாரதி அவர்களை வரவேற்கிறோம். அவர்கள் இப்போது சிறப்புரை ஆற்றுவார்கள். வணக்கம். கடல் கடந்து வந்தாலும் செம்மொழியான தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல உதவும் நிர்வாகிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு நன்றி. தமிழ் மொழியின் மகத்துவம் உணர்ந்து தமிழ் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. நமது பள்ளி மாணவர்கள் இப்பொழுது நமது பாரம்பரிய நடனமான கரகாட்டத்திற்கு நடனம் ஆட வருகிறார்கள். கரகத்தையும் தலையில வச்சுக்கிட்டு நம்ம இசைக்கு ஏற்ப எப்படி நம்ம குழந்தைங்க கரகாட்டம் ஆடுறாங்கன்னு பார்க்கலாமா?
நமது பள்ளியில் HSCP நாங்கள் முடித்து பட்டம் பெறும் மாணவ மாணவியர்களை வாழ்த்துகிறோம். காட்சி 12. கோடை விடுமுறையில் துளிர் குடும்பமும் இனியா குடும்பமும் சந்திக்கிறார்கள். தமிழ் பள்ளியில் சேர்வதை பற்றி உரையாடுகிறார்கள். இனியாவும் வேலனும் தமிழ் பள்ளியில சேர்த்துட்டோம். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்களா? நாங்களும் துளரையும் அன்பையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஜூலைல தமிழ் ஸ்கூலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நாம எல்லாரும் அடுத்த வருடம் தமிழ் ஸ்கூல்ல சந்திக்கலாம். செந்தமிழ் பயிரை. நன்றி நன்றி நன்றி. எதுக்கு